இன்னைக்கு நீங்க யாருமே பார்க்காத ஒரு புது விதமான செடிய தாங்க பார்க்க போறீங்க. இது செடி கிடையாது. நெறைய இடத்துல இது மரமா இருக்குது. நம்மளோட எழுதி அழைப்போம் இல்லைங்க, எரேசர்ன்னு சொல்லுவோம்ல, அந்த எரேசர எடுத்துட்டு வர ஒரே ரப்பர் மரம் இதுதாங்க. இதோட வாழ்வாண்டு காலம்னு பார்த்தீங்கன்னா, 50 டூ 60 ஆண்டுகள் வரைக்கும் வளர்க்கலாம்னு சொல்றாங்க. இத இப்ப நம்மளோட இன்டோர் பிளான்ட்ல நெறைய பேர் இன்ட்ரஸ்டடா வளர்க்குறாங்க. ஏன்னா, இதில அவ்ளோ பெனிஃபிட் இருக்கு. அத தெரிஞ்சுக்கிட்டு தாங்க இப்ப நெறைய பேர் இப்ப வீட்டுள்ளயே வச்சு வளர்க்குறாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது காற்றில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி, நமக்கு நல்ல ஒரு ஆக்ஸிஜன குடுக்குதுங்க. கார்பன் டை ஆக்சைடுன்னு இல்ல, காற்றில் உள்ள தூய்மையான காத்து நம்ம வீட்டு உள்ளவே சுவாசிக்கிற அளவுக்கு நல்ல காத்த குடுக்குதுன்னா, யாருங்க வளர்க்காம இருப்பாங்க? அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க வீட்ல வளர்க்கறதுனால தாங்க எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கும். மத்தவங்களுக்கும் தெரிஞ்சுச்சுன்னா, அத வாங்கி யூஸ் பண்றதுக்கு நல்லாருக்கும் தான் இப்ப இந்த வீடியோ போடுறேன். இதில என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செப்பலு, லாரி டயரு, சைக்கிள் டயரு, இன்னும் நெறைய விதமான பொருள் இதுலேருந்து ரெடி பண்றாங்க. ஹேண்ட்பேக்லாம் கூட ரெடி பண்றதா சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்போ இத நெறைய பேர் இன்ட்ரஸ்டடா இருக்கிறதுக்கு காரணம், நல்ல காத்து எங்கெங்க இருக்கு இப்ப நம்ம இருக்கிற இடத்துல. அதனால வீட்டு உள்ளேயாச்சும் நல்ல காத்து இருக்கணும் தாங்க இத வளர்க்குறாங்க. உங்களுக்கும் இந்த பயனுள்ள தகவல் தெரிஞ்சது அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நர்சரியில கேட்டு நீங்களும் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். இன்னைக்கு நம்ம புதுசா பார்க்க போறோம். ஒரு விதைய பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. இத பாருங்க. ரோட்டோரம் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்ம அன்றாட வாழ்க்கையில தினமும் பயன்படுத்துற ஒரு பொருள், ஒரு செடி, ஒரு விதை, ஒரு எண்ணெய் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு பாருங்களேன், என்னவோ யாரோ விதைச்சு விதை விட்ட மாரி அந்த அளவுக்கு இந்த இடம் ஃபுல்லாவே இந்த செடி தாங்க இருக்கு எங்க வீட்டு பக்கத்துல. எவ்ளோ நெறைய இருக்கு பாருங்களேன். ஆச்சரியமா இருக்கும். யாரோ விதை விட்ட மாரி அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான இது ஒண்ணு தாங்க. விளக்கெண்ணெய் செடிங்க. இது பேர் தான் ஆமணக்கு செடின்னும் சொல்லுவாங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில விளக்கெண்ணெய் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஓவர் ஹீட்டா இருக்கு, வயிறு வலிக்குதுன்னா சொன்னா போதும், உடனே எங்க ஆயா விளக்கெண்ணெய தாங்க எடுத்து தொப்புள்ல தடவிட்டு நைட்டு தூங்கு, காலையில சரியாயிடுன்னுவாங்க. கண் எரிச்சலு, இந்த வெயில் நேரத்துல வர மலச்சிக்கல் எல்லாத்துக்குமே இந்த நல்லெண்ணெய தொப்புள்ல தடவின்னு படுத்தா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹீட் இருக்கவங்க லைட்டா சூடு பண்ணி தலைக்கு தேய்ச்சு குளிச்சோம்னாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம பருப்பு ரொம்ப வேக மாட்டேங்குது, போர் தண்ணிக்கு அப்படிலாம் சொல்றவங்க, பருப்புல ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு விசில் விட்டிங்கன்னா போதும், நல்லா பூ மாரி வந்து வருங்க. அந்த அளவுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு எண்ணெய் தான். விளக்கெண்ணெய்ன்னு நாட்டு மருந்து கடையில கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இதோட இலைய வதக்கி, விளக்கெண்ணெயில வதக்கி முட்டி வலிக்கு ஒத்தடம் குடுத்தீங்கன்னா, இன்னும் சூப்பரா நல்லாவே கேட்கும். யூஸ் பண்ணி பாருங்க. இதோட பயன்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நெறைய விதமான செடிங்கள உங்களுக்கோசரம் நான் அப்லோட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.